ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஹெச்டி அனிமி தமிழ். இந்த அனிமி நேம் சோல் ஆஃப் ட்ராகன், எபிசோட் 1 சீசன் 1. எபிசோட் ஸ்டார்டிங்கில் எப்பயுமே சரி நம்மளோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி இருக்கும். அதுதான் ட்ராகன் மினிஸ்டர் என்ன பண்ணுறாருன்னா, ட்ராகன் கடவுள் முதல்ல வந்து நாலு கிளானை உருவாக்கி, அதில் ஈஸ்ட்டு, நார்த், வெஸ்ட்டு, சவுத்துன்ற ஒரு கிளானை உருவாக்கி அப்படி ஒரு அரசன் எல்லா கிளான்லேயும் ஒரு அரசர் உருவாக்கி வச்சுருக்க. அடுத்த கடை எப்பயுமே எபிசோட் ஓப்பனிங்கில் ஓல்டு ட்ராகன் கிங்கு அப்போ சொல்கிறாரு, நம்ம ஏன் சோல் ஆஃப் லைட் செலஸ்டியில் உருவாக்கக்கூடாது, சேடோவோட பவர்கிட்ட வந்து உதவிக்கக்கூடாது, நம்ம வந்து ஹெவன் ட்ராகன் இல்லையும்ல, கோல்டன் ட்ராகன் சொல்கிறதுக்கு எல்லாருமே பவர்ஃபுல் தான், அதே ட்ராகன் ஆன்ஸ்டரோட பிளட் லைனில் அவங்க எல்லாருமே. ஆனால் பிரதர், அது எப்படி ட்ராகன் ஷேடோஸு அதுக்கு அதே சாப்பில் அப்படி அவனை கொல்லத்துக்கு அப்படியே பவரை ட்ராகன் பவர் கொஞ்சம் செலுத்தி அவனுக்கு கழுத்தில் பிடிக்க கொஞ்ச நேரத்தில் அவன் ரத்தக்கு கீழே விழுதுக்கு இருந்து ஒரு பொண்ணு போய் அவள் கழுத்தை விட்டதுக்கு கழுத்து துண்டா கீழே விழுது. ட்ராகன் கீழே தலை கீழே விழுந்ததும் நீ எல்லாம் செத்து போ, எல்லா ட்ராகனும் எல்லோரும் இருந்துருங்க, எல்லா ட்ராகனும் பறந்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு. அதுலேருந்து ஒரு க்ரோன் பிரின்ஸ், இந்த ஈஸ்ட் ட்ராகனோட க்ரோன் பிரின்ஸ், அவர் இங்கேருந்து வர அவன் அப்பா எங்கே போனார், அவர் எங்கேயோ போயிட்டாங்க. அவன் அப்படியே அந்த இடத்துல அவனை கூட்டி போய் கொஞ்சம் அப்பா எங்கடா அப்படின்னு கேட்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஹீரோ சரி பிடிச்சி அட்டாக் பண்ண எல்லா சோல்ஜர்ஸும் தயாராக. அப்போ அடுத்த கட்டத்தில் ட்ராகன் எல்லாம் சேர்ந்து வந்து இந்த ட்ராகனுக்கெலாம் ஈஸ்ட்டுக்கெலாம் அழிக்கிறதுக்காண்டி எல்லாருமே வரதுக்கு. அப்போ வந்து ஓல்டு ட்ராகன் கிங்குங்க அப்போ தான் அவரோட தலையை தூக்கி போடுறாங்க. அவர் ட்ராகன் கிங் செத்து போயிட்டார். அடுத்து என்ன பண்ணுறது, எல்லா ட்ராகன் அழிக்க போகிறதுக்கு ஒரு பொண்ணு வந்து அது தலையை எல்லாத்தையுமே வெட்டிடுச்சு ஆக்கிய. நீங்கள் எல்லாருமே சாக போகிறீங்க, ஹெவன் ட்ராகன் எனக்கு சொந்தம், எல்லாம் செத்து நீங்கள் இருக்கிறோம் இங்கே வரீங்க. அப்பாவும் பையனும் அதையும் போய் செத்துட்டாங்க நேரத்தில். அப்போ தான் ட்ராகன்லேருந்து நம்ம பிரின்ஸ், நம்மளோட ஈஸ்ட் ட்ராகன் பிரின்ஸ் வேறு அந்த பொண்ணு, நீங்கள் எனக்கு மட்டும்தான், இல்லை செத்துருவேன் அவனை பற்றி கேட்டுருந்தா ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டிங்களா, எங்கள் அப்பாவை தலையை கொண்டு எல்லாத்தையுமே சும்மா விட மாட்டேன், எல்லோரும் செத்து போங்கடா. அப்போ வந்து கீழே நின்று ஒரு ஸ்வாட் வந்து வெளியே வர, எல்லாருமே கொல்லுங்க, யாரையும் சும்மா விடாதீங்க, எல்லாத்தையும் வந்து ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்க. அப்போ தான் அங்கே அது வாட்டர் வச்சு பவரை செலுத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோ அதில் டாச் பண்ணி கீழே ஸ்வாட் எடுத்து ஒரு குத்த அவனை ஒரு பவர் போய் தாக்குது. அப்போ எல்லா ட்ராகனுமே கீழே வந்துருக்கு. அப்போ சேடோவிலேருந்து எல்லோரும் வந்துட்டாங்க, அவங்க எல்லாத்தையும் கொல்லுங்க, விடாதீங்க. பிரின்ஸ் என்ன பண்ணுறது, இதுக்கு என்னமாச்சும் ஒன்று பண்ணுங்கள், ட்ராகன் போஸ் ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது, எல்லாருமே ரிட்டர்ன் திரும்பி வாங்க. ஹீரோ மேலே ஏறி ஒரு ட்ராகனோட பவரை செலுத்துறதுக்கு அப்போ ஃபார்மேஷன் கீழே வந்து ஸ்வாட் புறம் மேரஸாக வந்து அழுது கொள்ளுது. எல்லாருமே தப்பிச்சு போயிட்டீங்க, மேமோ நடங்கடா, எல்லாரும் ட்ராகனுக்கு எல்லாருமே தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த 4 கிலோவில் எல்லாத்தையும் உதவி கேட்கறதுக்காண்டி அங்கேருந்து வந்து கோபத்தில் காமிக்க, அவன் என்னோட லாயில் தண்ணி என்னோட கொம்பை நான் வெட்டி காமிக்கிறேன், இதை என்னோட லாய்ட்டி, அவனை கொல்லு, வெயிட் நில்லு, அவனை கொல்லாத, அவன் சேட செலஸ்டியல் ஈஸ்ட் சீல எல்லாரையும் 3 நாட்களில் எல்லா மக்களையும் அவன் கொண்டு கொலையாக்கிறதுக்கு ஒருத்தர் கூட உயிரை விடாமல் எல்லா மக்களையும் கொண்டுக்கிட்டு இருக்க. எல்லா மக்களையும் பாவம் வச்சு நம்ம எல்லாத்தையும் எரிச்சு எல்லாத்தையுமே தலையெல்லாம் வெட்டி போடுறதுக்கு யாருமே சும்மா உடல எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க. அப்போ ட்ராகன் பிளேஸ்லேருந்து ஈஸ்ட் ட்ராகனோட பிரின்சஸ் போய் ட்ராகன் கிங்கிட்ட போய் உதவி கேட்க, நார்த் கிங்கிட்ட எல்லாருமே என்னோடய அப்பாலாம் செத்துட்டாங்க, நீ எதுக்கு நான் இங்கே வந்த, அதே ட்ராகன் செத்துட்டார்ல அப்புறம் என்ன, அப்போ ரிவெஞ்ச் பண்ணாமல் எல்லாத்தையும் விடத்துக்கு ரிவெஞ்ச் பண்ணி கேட்க. அப்போ தான் உங்களாலே அழிக்கிறதுக்காண்டி அவன் எப்பயுமே வருவான். அப்போ என்ன பண்ணுவீங்க, சரி நீ பண்ணல அப்படின்னா நாங்களும் இந்த இடத்த விட்டு தாங்க போகிறோம், அது ஒன்றால் மிச்சா கிளம்பு டக்குண்டு இங்கே இருக்காதப்போ சும்மா எல்லாருமே கிளம்புவோம். அந்த இடத்துல ட்ராகன் கிளானை இங்கேயும் எல்லோரும் கை விட்டாங்க, நம்மளும் வேறு இடத்த தேடி போவோம். அப்போ தான்
நார்த் கிளானோட பிரின்சஸ் வந்து நம்ம ஹீரோவை தாக்கிறதுக்கு. இதுக்கு நீ இந்த தேவராமணி அடிச்சுட்டு இருக்க முடிஞ்சாவா? சண்டை போட்டு பேட்டில் பண்ணி பார்த்துக்குருவோம். ஐஸ் ட்ராகன் சோல், ஐ ட்ராகன் ஃப்ளேம். உனக்கு எதாவது ஆகலையில ஹீரோக்கும் ஹீரோயினிக்கும் சின்ன ரொமான்ஸ் நடக்க 2 பிரிஞ்சிருக்கு. நானும் ஒன்று அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். சரி வா போகலாம். அப்படியே 2 பேரும் வந்து பறந்து போகிறதுக்கு 2 பேரும் வந்து அப்படியே 4 பேரும் உங்களோட ட்ராகன் சோல் மூலம் பறந்து போகிறதுக்கு. நீ எப்பயுமே ஃப்யூச்சரில் நீ ஒரு பெரிய ட்ராகன்களை உருவாக்குவ. அந்த ஒரு இடத்துல ட்ராகன் ஃப்ளேம் அதில் வீரர்கள் எல்லோரும் போய் பார்க்கறதுக்கு. அங்கே ஒருத்தனை வந்து ஒரு பிடிச்சிருந்த அவனோட சோலை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. ட்ராகன் கார்டு ஈஸ்ட் சி ட்ராகன் சோல் எல்லாமே அழிஞ்சிருச்சு. அவன்கிட்ட ஒரு ட்ராகன் சோல் எல்லாமே எனக்கு வேணும். எந்த நியூஸும் கிடைக்கலடா. உன்னோட லைஃப் மொத்தத்தையும் நான் உயிரோட விட மாட்டேன். டக்குன்னு போ இங்கேருந்து. நீ கிளம்பு. எஸ் மை லார்டு. நாலு ட்ரெயின் சொல்ல உனக்குள்ள நான் செலுத்துகிறேன். நீ எப்பயும் போல் ஒரு ட்ராகன் கிளானில் ஃப்ளாஷ்பேக் நீங்கள் எல்லாருமே கொண்டு எல்லாத்துக்கும் நான் ரிவெஞ்ச் பண்ண விட மாட்டேன். நீங்கள் ட்ராகனோட ரூல்ஸை மீறிட்டீங்க. ரொம்பவே தேவையில்லாமல் வந்து உங்கள் பழி வாங்காமல் விட மாட்டேன். எல்லாத்தையுமே கொண்டு குமிச்சு வைக்க ட்ராகன் கிளானில் எல்லாமே அழிச்சிரு. அப்போ தான் நியூ கிரிம்சனில் ஒரு ஃப்ளேம் உருவாச்சு.